அது முதல் கேள்வி, சகோதரனுடைய கேள்வி. சரி, இப்போ இல்லை 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 இருங்க, நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உரிமையோடு உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். 2.5 மணி நேரம் இந்த அரங்கத்தில் நீங்கள் உட்காந்து படம் பார்த்தீங்க. இது ஒரு சாதி வெறி பிடித்த படமாகவோ அல்லது ஒரு தனி சமூகத்தை மட்டும் கொண்டாடிட்டு தமிழ் சமூகத்தில் தமிழர் குடிகளில் இருக்கிற வேறு யாராவது ஒரு குடிகளை அவமானப்படுத்துகிற படைப்பாவோ அல்லது தமிழ் சமூகத்துக்கு மாண்புக்கான எதிரான படைப்பாவோ உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இது உண்மைன்னா நீங்கள் உரிமையோடு கேட்டுக்கிற நீங்கள் கைத்தட்டி அதுக்கான பதிலை சொல்லலாம். அப்போ என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரன் வன்னியரசுக்கு இதன் மூலமாக நான் சொல்கிறேன், என் தந்தையினுடைய உயிர் நண்பர் தொல்காப்பியன் அவர்களுடைய மகன், ஐயா தொல்காப்பியன் அவர்களுடைய மகன் தோழர் திருமாவளவன் எனக்கு நண்பர். சினிமா திரைத்துறைக்கு வந்த காலத்திலேருந்து சொல்கிறேன், வன்னியரசை கொஞ்சம் அடக்கி வைங்க. ஒரு கலையை, ஒரு படைப்பை, ஒரு குழந்தை போல இருக்கிற பிறந்து விழுந்த தொப்புள் கொடி கூட அறுக்காமல் பிறந்து விழுந்த ஒரு குழந்தைய கழுத்தில் கால் கட்டை விரலை வைத்து நசுக்குவதை போன்றது இது போன்ற அநாகரிகமான செயல். அதனால் இதெல்லாம் வன்னியரசு போன்றவர்கள் தங்களை திருத்திக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என்னுடைய மகிழ்ச்சி படம் பார்த்துட்டு விஜய் டிவிக்கு வந்து நடத்துகிற செந்தில் அவர்கள் நடத்தின அந்த செந்தில் அவர்கள் நடத்தின அந்த விமர்சன கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஒரு சாதி மறுப்பு திரைப்படைப்புன்னு பேசினவர் தலைவர் பிரபாகரன் அவர்களை இவங்கெல்லாம் சந்திச்சுட்டு, திரு சீமான் அவர்களும் வன்னியரசு அவர்களும் சந்திச்சுட்டு வந்த பிறகு மாறி தலைவர் உங்களுடைய வன்னிக்காடை மொத்தமாக கேட்குறாருன்னு சொல்லி இந்த 2 பேரும் வாங்கிட்டு போய் தான் கொடுத்தாங்க. இதெல்லாம் நடந்து 18 ஆண்டுகளாச்சு. ஆக அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் பரிசுத்தமாக ஒரு ஆத்மார்த்தமாக என் மண்ணுக்காக நிற்கிற நிலையில் என் மேலெல்லாம் கரபூசி ஒரு காலமும் எவரும் இங்கே உச்சத்தை தொட முடியாது, அல்லது நீங்கள் உன்னதமானவர்கள்னு காட்டிக்க முடியாது. அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த உள்மனசிலேருந்து பேசுனாங்கிறது வன்னியரசு அவர்கள் மட்டும் இல்லை. காலம் வரும்போது யாராக இருந்தாலும், படைப்பாக இருந்தாலும் நேர்லேயும் நான் தோல் உரிப்பேன். அதனால் நீங்கள் திரைக்கலைஞர்களை போய் ஏங்க இதுக்கு பண்ணிங்கிறது, நடுராத்திரியில் ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் பச்சை இந்த படைப்பின் உன்னத கலைஞர்கள்லாம் போய் எழுதி அவர்கள் பதறி அடித்து என்கிட்ட அனுப்பி இப்படியெல்லாம் இருக்க எப்படிங்க தொடர்றதுன்னு கேட்குறதெல்லாம் ஒரு கொலை நடுங்குதலுக்கான, ஒரு அறத்தை அடியோடு அறுத்து எறிவதற்கான நிகழ்வுகள். அதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் தப்பு இல்லை, பாவம்.